நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2024ல் தெலுங்குல எடுக்கப்பட்ட எவால் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல பார்த்தீங்கன்னா பிரபு நிதி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹாப்பியெல்லாம் இல்லை. அப்ப பிரபு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்குறாரு. இந்த பக்கம் ஹீரோனான நிதி பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்டுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரிஷி கூட வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமலே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ரிஷிக்கு தெரிஞ்ச உடனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இவங்க யாரு கூட சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா படங்கள் மாதிரி இல்லாத சேம் தீம்ல இருந்தாலுமே எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்சலா காமிச்சிருப்பாங்க. அதாவது படத்தோட டைட்டிலுமே பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றத திருப்பி போட்டா எவால் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துல வரக்கூடிய சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா இருக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த மாடர்ன் லவ் ஸ்டோரிலாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. தென் இந்த படத்துடைய முக்காவாசி பாத்தீங்கன்னா நைட்ல தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டிங் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா வந்துட்டு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. மற்றபடி இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. வேணும்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட்டோட சேர்த்து எல்லா கெட்ட பழக்கமே காமிச்சிருப்பாங்க. ஸோ தனியா மட்டுமே பாருங்க.